அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் வருடாந்திர சிகப்பு நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. முதலாவதாக கிராத் ஹாஃபிஸ் முகமது யூசுப் கல்லூரி மாணவரும் பகுதி நேர மக்தப் ஆசிரியருமான அவரை அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. يا بني إنها إن تك مثقال حبة من خردل فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأت بها الله إن الله لطيف خبير. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. واقصد في مشيك واغضض من صوتك إن أنكر الأصوات لصوت الحمير. ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير. صدق الله العظيم. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துமாறு சங்கத்தினுடைய செயலாளர் ஹாஜி எம்ஐ அன்சாரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. இன்றைய சிறப்பான
நிகழ்ச்சியை தலைமை வைத்து சிறப்புடன் நடத்த இருக்கும் ஷம்சுல் இஸ்லாம் சங்க தலைவர் எங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களையும் சங்கத்தின் நிர்வாகிகளையும் வரவேற்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் இளமைக்கான சவால்களும் இஸ்லாமிய தீர்வுகளும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு ஜமாத் உலமா துணை செயலாளர் மதிப்பிற்குரிய மௌலானா மூலவி KM இலியாஸ் ரியாசி MA தலைமை இமாம் ஈத்கா மஸ்ஜித் மந்தவெளி சென்னை அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இப்பொன்மாலை பொழுதில் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களையும் அதிரை மக்களின் கல்வி கண் திறந்த பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் ஜமாத் பெரியோர்கள், அதிரை நகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவரையும் ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக வருக வருக என உளமான வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக தலைமையுரையாற்றுமாறு சங்கத்துடைய தலைவர் பேராசிரியர் ஹாஜி ME அப்துல் காதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இளைஞர் பட்டாளத்தை கண்டு நான் மயங்கிவிட்டேன். உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுடைய வருகைக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சியாளரை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே அமைந்திருக்கும் உலமா பெருமக்களுக்கும், பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களுக்கும், அஃப்வா தலைவர் தமீம் அவர்களுக்கும், மற்றும் விடுபட்ட அனைவர்களுக்கும், மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சாதனை கூறி இதை ஆரம்பம் செய்கிறேன். இந்த கூட்டம் என்பது 2020 நூற்றாண்டு விழாவின் தொடக்க விழாவை ஆரம்பித்து அதை தொடர்ந்து இந்த வருடங்கள் இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த 2020 நம்மால் அதை முடிவு செய்ய முடியவில்லை, முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே மிச்சம் இருந்த வேலைகளை, பாக்கி இருந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டும் செய்தோம், இந்த ஆண்டும் செய்கிறோம். அந்த நூற்றாண்டு விழாவில் விருதுகள் நிறைய கொடுக்க வேண்டியிருந்தது, நம்ம செய்யவில்லை. அந்த விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த சென்ற கிழமை உறவுகளை பேணுதல் என்ற சென்ற ஆண்டு ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். உறவுகளை பேணுதல், குடும்பங்களை பேணுதல் என்று. இந்த ஆண்டு டீனேஜ் சவால்களும் இஸ்லாமிய தீர்வுகளும், சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ். சேலஞ்ச் அதாவது இளைஞர்களுக்கான சேலஞ்ச், தீர்வு இஸ்லாமிய தீர்வு. இதை இங்கே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்கள் அனைவரும் சொல்ல இருக்கிறார்கள். என்னுடைய விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறேன். அதற்கு முன்னதாக மௌலானா மௌலவி மீரான் மௌலானா அவர்களை பதிய செப்பொழி ஆற்றுவதை கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر
إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله. وعد منهم شاب نشأ في عبادة الله. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய இச்சபையின் தலைவர் அவர்களே மற்றும் விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாக்களே மற்றும் ஊர் சமூகத்தினுடைய தலைவர்களே, வாலிபர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த வருகையை கபூல் செய்வாராக. நாளை ஆசிரியத்திலே நம்முடைய உயர்ந்த பதவிகளுக்கு அல்லாஹ் இந்த பேச்சுகளையும் இதில் நாம் கேட்கும் விஷயங்களையும் அமல் செய்யும் விஷயங்களையும் காரணமாக ஆக்கி வைப்பாராக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அழகான ஒரு தலைப்பை சொல்லியிருக்கிறார்கள். இளமை கால சவால்களும் இஸ்லாமிய தீர்வுகளும். ஒரே தலைப்பு தான், ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களையும் இதே தலைப்பில் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இளமை கால சவால்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா யோசிக்கிறது ஒன்று இருக்கு, நெகட்டிவா யோசிக்கிறது ஒன்று இருக்கு. பெரும்பாலும் இந்த இளமை கால சவால் என்று சொன்னதுமே சிந்தனைக்கு வருவது வாலிபர்கள் பெரும்பாலும் பாவத்தில் சிக்கிக் கொள்வார்கள். இது ஒரு, நான் நினைக்கின்றேன், இது ஒரு நெகட்டிவ் திங்கிங். இதுக்கு நேர்மாற்றமாக இதை பாசிட்டிவாக, இதனை நேர்மறையாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னார். உண்மையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு சமூகம் நமக்கு முன்னால் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இங்கு நிறைய ஒரு காலத்தில் வாலிபர்களாக இருந்தவர்கள் வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இப்பொழுது சமகாலத்திலே வாலிபர்களாக, இளைஞர்களாக இருப்பவர்களும் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கின்றோம். இங்கே நான் உங்களுக்கு முதலாவதாக நான் சொல்ல வருவது, நாம் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நம்முடைய சமகாலத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய நேர்மறையான சவால்கள் என்ன? முதலிலே ஒவ்வொரு வாழ்வரும் பெரியவர்களுக்கும் இதேதான். நான் இப்பொழுது தலைப்பு இளமை காலமாக இருப்பதால் அவர்களை முன்வைத்து சொல்கின்றேன். நிச்சயமாக நாம் எல்லாம் ஆசிரத்தை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், மறுமையை முன்வைத்துதான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கின்றோம். இதுதான் நம்முடைய உண்மையான சவால் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயம் நாம் இந்த உலகிலே வாழ்ந்துவிட்டு தான் அந்த உலகத்திற்கு செல்ல முடியும். இந்த வாலிபத்தை, இந்த இளமை காலத்தை கழித்து விட்டுத்தான் நம்முடைய வயோதிகத்திற்கு நாம் செல்ல முடியும். இந்த வயோதிகம் தான் நாளை நம்முடைய ஆசிரியத்திற்கு நம்மை கொண்டு செல்ல இருக்கின்றது. கண்ணியத்திற்குள்ளே, எனவே நம்முடைய இந்த இளமை கால சவால்கள் என்ற இந்த தலைப்பிலே நாம் முதலாவதாக முடிவு செய்ய வேண்டியது, நான் என்னுடைய எதிர்காலத்தை நான் எந்த முறையில், எந்த துறையில், எந்த ஃபீல்டில் நான் அமைத்துக் கொள்ள இருக்கின்றேன். நான் எந்த துறையில் செல்வேனோ அதற்கு தகுந்தவாறு எனக்கு பல சவால்கள் வரும். அந்த சவால்களை நான் சந்திப்பது எப்படி? கணிதத்திலே மூத்த பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய இளமை காலத்திலே டீனேஜ் சொல்றால் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும், 13 to 19 வரை. இந்த 13 to 19 வரை உள்ள இந்த வயது இருக்கின்றது, ஒரு மனிதனுடைய உடலிலே உண்மையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவரை அவன் சிறுவனாக இருந்தான், இப்பொழுது அவனுடைய உடலிலே ஒரு மாற்றம் ஏற்படும். திடீரென ஒரு வளர்ச்சி உண்டாகும். அவனுடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படுவதை போல அவனுடைய மனதிலும் மாற்றங்கள் தோன்றும். உடலில் எடுத்துக்கொண்டால் மீசை வரும், தாடி வரும். நீங்க ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன். வாலிபர்களாக இருப்பவர்கள் இந்த ஒரு சுண்ணத்தை, தாடி என்ற சுண்ணத்தை நம்முடைய இந்த இளமை காலத்திலிருந்தே நான் ஒரு தடவை கூட அந்த இடத்திலே நான் கத்தி வைத்து இந்த சுண்ணத்தை நான் மௌத்தாக்கியது இல்லை என்பதை லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை எடுத்து நடந்த உத்தமர்களிலே நாம் ஒருவராக. ஆக இந்த வாலிப பருவத்திலே உடலிலே மாற்றங்கள்.
அதே போன்று மனதளவிலே மாற்றங்கள் தோன்றும். இதுவரை சாதாரணமாக இருந்தவர் இப்பொழுது தன்னுடைய ஆடை அலங்காரங்களை நன்றாக வைத்துக் கொள்ள விரும்புவார். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அப்படி ஒரு நெஞ்சு சண்டையை தூக்கி அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் அந்த வயசுல அந்த பருவத்துல வரும். அது வரைக்கும் தாய் தந்தையர் சொல்லக்கூடிய பேச்சுகளை ஓர்மையோடு கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது சற்று எதிர்ப்பு சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கும். அதே போன்று உணர்ச்சிகள் என்று பார்த்தால் வாலிப உணர்ச்சிகள் தோன்ற தொடங்கும். கணிதத்திலே இதுவெல்லாம் நம்முடைய வாலிபம் என்ற அடிப்படையில் யதார்த்தத்தில் ஏற்படக்கூடிய சில தேவைகள். இந்த சவால்களையும் நாம் சமாளிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே நிறைய சிறுவர்கள் வாலிபர்கள் இருந்திருக்கின்றார்கள். எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தார். அவர்கள் எல்லாம் சிறு பிராயமுடையவர்கள் தான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஹத் யுத்தம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு 13 வயது, பத்ர் யுத்தம் நடக்கும் போது 13 வயது. யுத்தத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை. 15 வயது பரிபூர்ணமாக நான் சேர்த்துக் கொள்வதாக கொடுக்கிறார். இது போன்று சஹாபாக்களுடைய ஒரு பெரிய படை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணையுடன் இருந்தது. அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு தீனிலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். எனவே நாம் நம்முடைய இந்த வாலிபத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த வாலிபம் இந்த இளமை காலத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது. நமக்கெல்லாம் தெரியும் செய்துனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அல்லாஹ் திருமறையிலே ஒரு நபியுடைய சரித்திரத்தை முழுமையாக ஒரு சூழலை சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார். அது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். மிக அருமையாக அவருடைய சிறு பிராயத்திலிருந்து கடைசியாக அவருடைய மௌத்துக்காக அவர்கள் செய்த துஆ வரை முழுமையான முறையில் அவருடைய வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கிறான். இதுல மிக ஹைலைட்டாக நாம் பார்க்கக்கூடியது அவருடைய அந்த வாலிபத்தில் நடந்த ஒரு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்களும் வாலிபர், அவர்கள் வேலை பார்த்த அந்த எஜமானி அவர்களும் சிறு வயதுடையவர்கள். பெரிய சோதனைகளை மாட்ட இருந்தார்கள். அந்த பெண்ணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான சிந்தனைக்கு அழைக்க நாடிவிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாடிவிட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சி அவர்களுக்கு காட்டி அவர்களை அந்த பாவத்திலிருந்து தடுத்தார். சொல்வார்கள், ஒரு வாலிபர் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கும் பொழுது தப்பித்தவரை ஏதோ ஒரு அபாயத்திலே மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தில் உதவி செய்து அந்த பாவத்திலிருந்து அவரை காப்பாற்றி விடுவார். காரணம், அவர் தன்னை பாதுகாக்க வேண்டிய சிந்தனையில இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபியை ரோமர்களுக்கு தூதுவராக அனுப்பிவிட்டார். ரோமர்கள் அவர்களை பிடித்து வைத்தார். சொன்னார்கள், நீங்கள் கிறிஸ்துவத்திற்கு வந்து விடுங்கள், அல்லது நாங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை நீங்கள் ஏற்க. மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சோதனை. முதலில் பலவாறு சோதித்தார்கள். கடைசியாக ஒரு வாலிப பெண்ணை அவர்களுடன் இரவிலே தங்க விட்டு விட்டார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்தார்கள். குர்ஆனை எடுத்து ஓதினார்கள். இரவு பகலாக விடுத்து விட்டது. குர்ஆனை ஓதியவர்கள் தான் அங்கு என்ன இருக்கிறது என்பது சிந்தனை வரவில்லை. மறுநாள் காலையிலே கதவை திறந்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த வாலிபர் அந்த பெண்ணிடத்திலே அடைபட்டு போயிருப்பார் என்று நினைத்தார்கள். அந்த பெண் சொன்னார், இவர் என்ன மனிதரா? இவரிடத்திலே போய் என்னை அழைத்து வைத்தீர்களே என்பதாக சினம் கொண்டு அந்த பெண் வெளியே சென்றார். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரோமருடைய மன்னரிடத்திலே பேசிவிட்டு சில நிகழ்வு நடக்கின்றது. கடைசியாக திரும்பி வருகின்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை புகழ்ந்து எழுந்து சென்று அவருடைய நெத்தியிலே முத்தமிட்டு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து அவருடைய நெற்றியிலே முத்தமிடுங்கள் என்று சொன்னார்கள்.
இந்த வாலிபம் என்பது அது வாலிபம் என்ற அடிப்படையில் இப்படியான சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனைகள் அனைத்தையும் தாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய லட்சியம் என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த துறையில் நாம் ஆக்க இருக்கின்றோம். நம்முடைய சமகாலத்திலே படிப்பு என்ற அடிப்படையில் பார்த்தால் எத்தனையோ ஃபீல்டுகள், எத்தனையோ துறைகள், என்னென்னமோ படிப்புகள் வந்துவிட்டது. இதிலே நாம் எந்த படிப்பிலே நாம் செல்ல இருக்கிறோம், அல்லது தொழில் கல்வி என்று சொன்னால் நாம் எந்த தொழில் துறையிலே நாம் செல்ல இருக்கிறோம், அல்லது உத்தியோகம் வியாபாரம் என்று செல்வதாக இருக்கால் நாம் எதிர் செல்ல இருக்கின்றோம். முதலில் நம்முடைய சிந்தனை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். அயல் நாடுகளுக்கு செல்வது மட்டும் நம்முடைய லட்சியமாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு காலம் ஒரு சூழ்நிலை இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கின்றான், ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கின்றான், தெளிவான ஒரு தலைவர்களை முன்னோர்களை நமக்கு முன்னாக கொடுத்திருக்கின்றான். நாம் இவர்களை பயன்படுத்தி நம்முடைய எதிர்காலத்தை நாம் எந்த துறையில் ஆக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த துறைக்கு தோதுவாக நாம் எந்த துறையில் செல்ல வேண்டுமோ அந்த துறைக்கு தோதுவான முன்மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைவர்களிடம் சென்று நம்முடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துறை சார்ந்த சவால்களை அவர்களிடத்திலே சொல்லி அதற்கான தீர்வை கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு இது போன்ற விஷயங்களில் வழிகாட்டி இருக்கின்றார். எப்படி அவர்களை தீனுக்காக, தீனுடைய உழைப்பிற்காக, இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்காக அவர்களை வைத்து இந்த பயிற்சியை கொடுத்தார்களோ அதே போன்று அவர்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு பல வழிகளை காட்டியிருக்கிறார். நான் பஹ்ரைன் என்ற நாட்டிற்கு வியாபாரத்திற்காக நான் செல்ல இருக்கிறேன். அந்த நாட்டில் பஹ்ரைன் இன்னொரு பஹ்ரைன் இருந்துச்சு. கேட்டாரு, நான் வியாபாரத்துக்காக போக இருக்கிறேன். சொன்னாங்க, முன்னாடி கொடுத்துட்டு கண்ணியத்திற்குள்ளே நாம் எந்த துறையிலும் செல்லலாம், ஆனால் அந்த துறை நம்முடைய தீனுக்கு சாதகமானதா என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். இரண்டாவதாக அதில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் யார் இருக்கின்றார், அவர்களிடம் சென்று அந்த துறை சார்ந்த சவால்கள் என்னென்ன நாம் அதை தெரிந்து கொண்டு அடுத்த அந்த துறைக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். மூன்றாவதாக அந்த துறையிலே ஏற்கனவே முன்னேறியவர், அது யாராக இருந்தாலும் எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், மிக மிக நற்குணமுடையவர்கள் எத்தனையோ அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே சென்று அவருடைய அனுபவங்களை நாம் கேட்பது. ஏன் ரொம்ப தூரம் போகணும், நம்ம ஊர்லேயே எத்தனையோ துறைகளில் சாதித்த மூத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் எல்லாரும் ஒரு நாள் சென்று நான் இந்த துறையில் செல்லலாம் என்று இருக்கின்றேன், உங்களுடைய அனுபவங்களை எனக்கு சொல்லுங்கள். நாம் கேட்டிருப்போம், இங்குதான் நாம் தவறு செய்கிறோம். அல்லாஹ் நமக்கு விளங்க தோல்வி செய்வானாக. கண்ணியத்திற்குள்ளே இப்படியாக நம்முடைய துறையை நிர்ணயித்து அந்த துறையில் வரக்கூடிய சவால்களை என்னென்ன என்பதை விளங்கி அதற்குரிய தலைவர்களிடம், அதற்குரிய அனுபவம் பெற்றவர்களிடம் சென்று நாம் அந்த சவால்களுக்கான தீர்வுகளை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த துறை இன்ஷா அல்லாஹ் மிக எளிதாக. இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடைசியாக நம்முடைய முழு தொடர்பு, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய இந்த முழு வாழ்க்கையின் லட்சியம் நம்முடைய ஆசுரத், நம்முடைய மறுமை, அதற்கான தயாரிப்பிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன். கணினிக்குள்ளே இப்பொழுது உள்ள படிப்பு, இப்பொழுது உள்ள தொழில்நுட்பங்கள், இது போன்ற சாதனங்களிலே கருவிகளில் நாம் ஈடுபட அறிவு வளர்ச்சி ஏற்பட ஆசிரியத்தை மறுக்கக்கூடிய சிந்தனைகள் உண்டாகிவிடக்கூடாது. நல்லா பாதுகாப்பான தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்களிலே அல்லாஹ் நம்முடைய ஊரையும் வைத்திருக்கின்றான், ஒரு முன்மாதிரியான ஊராக வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு எனக்கு தெரிந்த ஒரு காரணம்,
இந்த தீனுடைய சூழல் தான், இந்த தீனுடைய பாதுகாப்பான சூழல் தான் நம் ஊரை ஒரு முக்கியமாக குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஊராக ஆக்கி வைத்திருக்கிறது. இந்த சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். வாலிபர்கள் தீனை விட்டு தடம் புரண்டு சென்று விடக்கூடாது. சமீப நாட்களிலே நான் கேள்விப்பட்ட வார்த்தைகள் மிக மிக ஆபத்தான. ஒரு வாலிபரை சந்திச்சோம் நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல. சொல்றாரு, நான் கிறிஸ்தவனாக போயிட்டேன். சாதாரணமா சொல்றாரு கிறிஸ்தவனாக. ஏன் எனக்கு காரணம் சொல்றாரு, எனக்கு சொல்றாரு நான் எதுவுமே உருப்படி இல்லாத காரணங்கள், அடுத்த வாதங்கள். கடைசியில பேசியவர்கள் சொல்லி இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு வாய்ப்பு எல்லாம் நம்ம ஊர்ல, நம்ம தெருக்கல்ல, எங்கேயோ நடக்கிற விஷயம் அல்ல. அவர்கள் நாத்திக கொள்கையில் இருக்கிறார். நம்முடைய இளைஞ சமுதாயம் வேறு திசையை சென்று விடக்கூடாது. நாத்திக கொள்கை பற்றி பேசுகின்றார். இந்த டெக்னாலஜிகள் அனைத்தும் வேண்டும், ஆனால் அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் அணுக வேண்டும். இதை என்று சொன்னால் இப்படித்தான் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இத்தோடு அந்த நிலையை அது அகற்ற வேண்டும். மூன்றாவது ஒரு வாலிபர் பட்டுடைய கடையில வேலை பார்க்கிற, அங்க இருந்து தவறான ஒரு தொடர்பு. வீட்டுல பீரோட சிலையை வச்சு வாங்குற, இது நம்முடைய யோசனைக்கே வராத விஷயம். என்ன தவறான நட்பு, தவறான நட்பு அவரை சிறைவானத்துக்கு கொண்டு சென்று. இதெல்லாம் எப்படியோ எங்கே நடந்ததில்லை. சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்குள்ள அதிகபட்சமாக நடந்த விஷயங்கள் சொல்றேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கணியத்துக்குள்ளே ஆக நான் சொல்ல வந்த விஷயம் ஒன்று, இளமை கால சவால்கள். இது நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரிவாக பேசுவார்கள். இரண்டாவதாக நாம் முதல் ஒரு துறையை நாம் முடிவு செய்ய வேண்டும். அந்த துறை சார்ந்த சவால்கள் என்னென்ன இருக்கின்றதோ அந்த சவால்களை அந்த துறையில் முன் அனுபவம் பெற்ற மூத்தவர்கள், இஸ்லாமியர்கள், நண்பர்கள் எங்கிருந்தாலும் அவரிடம் தொடர்பு கொண்டு அவரிடம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக அனுபவம் பெற்ற முன்மாதிரிகள், முன்னோர்கள் நமது ஊரில் இருக்கின்றார். அவர்களிடம் சென்று நம்முடைய ஆலோசனை நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை எல்லாம் கேட்கப்பட்டவராக அல்லாஹ் நம்முடைய இந்த பேச்சுகளை கவுசிவானாக எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். கடந்த 2024-25 கல்வியாண்டில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு அவங்க அர்ஜென்ட்டாக வெளியில் போக வேண்டியிருக்குது. அதனால் வந்து பரிசு கொடுக்குறோம். முதலாவதாக 10ஆம் வகுப்பில் அஜய் 500க்கு 447 காதல் மீதின் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அவர் அழைக்கிறோம். அடுத்தது அவர் தந்தை பெயர் மணிமன்னன். அதே போல அவருடைய சகோதரர் அவர் வந்து 12ஆம் வகுப்புல நவீன், அவர் 600க்கு 497, அவருடைய 2 பேரும் மேடைக்கு அழைக்கிறோம். இது ஒரு சகோதரர்கள். அஜய் 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 கொடுங்க. இருவருக்கும் சம்ஸ்லேட் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சரியான பதிலை சொன்னால் அதனுடைய ஃப்ரூட்ஸ், அதனுடைய நல்ல அம்சங்கள், அதனுடைய நல்ல விளைவுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே சவால்கள் இறைவன் கொடுப்பது சவால். ப்ரொஃபசர் டாயம்பி சொல்லியிருக்காரு.
அந்த ஞாபகத்துல தான் நாங்க இதை ஆரம்பிச்சோம். புரொஃபசர் டாயினி யாருன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்காதே ஆள் கிடையாது. அவர் வந்து 40 ஆண்டுகள் முயற்சி செய்து 12 வால்யூம்கள் புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த அந்த புத்தகத்துல உலகத்திலே தோன்றிய அனைத்து முக்கியமான நாகரிகங்களை பற்றி எல்லாம் கூறியிருக்கிறார். நாம சொல்லுவோம் இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, இது மார்க்கம். ஆனால் டாயின்வி சொல்றார் இது ஒரு நாகரிகம். பேராசிரியர் டாயின்வி சொல்றார் இது ஒரு நாகரிகம். நாகரிகம் என்ற அடிப்படையில் தான் உலகத்திலே அத்தனை துறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவது இஸ்லாம் மட்டும்தான். எல்லாரும் 2 பயப்படுறதுக்கு தான் காரணம். கலாச்சார மாற்றங்கள் ஏற்படலாம், சமுதாய மாற்றங்கள் ஏற்படலாம், பொருளாதார மாற்றங்கள் ஏற்படலாம், மொழி சம்பந்தமான மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அரசியல் சம்பந்தமான மாற்றங்களை இஸ்லாம் சொல்வதால் இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஒரே காரணம் தான். அப்படி வந்து அந்த சேலஞ்சுகளை நம்ம வந்து பார்க்கும்போது வீட்டிலே நம்ம வீட்டுல சேலஞ்சு வருது. நம்ம வீட்டுல எப்படி சேலஞ்சு வருதுனாக்கா, சின்ன குழந்தையா இருக்கிறது எந்த குழந்தைகளை நம்ம தூக்கி அணைச்சி வளர்த்து வந்தோமோ அந்த குழந்தைகள் வேற பேச்சு பேசுது. பாப்பா ஐ ஹேட் யூ, அம்மா ஐ ஹேட் யூ. ஏன் பையன் கேட்கிறான், அவனை வெறுக்கிறேன். அவனுடைய சிந்தனையும் பெற்றோருடைய சிந்தனையும் ஒத்துப்போவதில்லை. கால மாற்றங்கள், எவல்யூஷனரி ப்ராசஸ். மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். சிறுவராக இருந்து தூக்கி அணைத்து வளர்த்த அந்த குழந்தை இன்று அந்த நெஞ்சுக்கு நேராக சொல்கிறது ஐ ஹேட் யூ, உன்னை நான் வெறுக்கிறேன். அப்புறம் கேட்கலாம், என்ன பெற்றுக்கிடும் போது நான் உன்னை கேட்கலாம். யாரு கேட்கறது? என்ன பெற்றுக்கிறதுக்கு நான் உன்னை கேட்கலாம். நான் கேட்கலையே, நீனே கேட்டுட்டு எனக்கே தொந்தரவு இருக்கா. நீ தானே கேட்டா, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றான். அடுத்தது சொல்றான், யூ டோன்ட் கேர் ஃபார் மீ, என்னை பத்தி நீ உனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவனுடைய அப்ரோச்சே மாறி போச்சு, அவனுடைய சிந்தனைகள் மாறி போச்சு, அவனுடைய கலாச்சார அமைப்புகள் மாறி போச்சு. எல்லாம் டைலூட்டர், எல்லாம் கலப்படமாகி விட்டது. பொல்யூட்டர், எல்லாமே பொல்யூட்டர் ஆயிடுச்சு. தூய சிந்தனை இல்லை. நமக்கு இஸ்லாமிய பேக்ரவுண்ட்ல தான் நம்ம வளர்றோம். அப்படி இருந்து கூட இந்த சிந்தனைகள் ஏற்படுது. அடுத்தது யூ ஆர் செல்ஃபிஷ். பாப்பா கேட்கலாம் உள்ள. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் நான் சொல்றேன், நான் புதுசா வந்து சொல்றேன். யாருக்காவது ஒரு வீட்டுல சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து சுயநலவாதியா இருக்கிறத ஏழு நீங்க பாக்கலாம் பாப்பா, இப்படி எல்லாம் சொல்றான். அடுத்தது நீங்க வந்து அந்த காலத்து ஆளு, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது, உங்களுக்கு எங்களை பத்தி தெரியாது, உங்களுக்கு எங்க வாழ்க்கை முறையை பத்தி தெரியாது, எங்களுடைய நண்பர்களை பத்தி தெரியாது, எங்களுடைய செயல்பாடுகளை பத்தி தெரியாது, எங்களுடைய முன்னேற்றத்தை பத்தி தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால வந்து உங்க பேச்ச நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்க பேச்ச நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு வீட்டிலையும் சில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? எல்லா வீட்டிலையும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அடிப்படையில தான் இந்த தலைப்பு நாங்கள் இருக்கோம். மக்களுக்கு பயன்படாத இருக்கோம். ஆகவே பெரிய பெரிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று எழுதிருக்கு. அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. சின்ன விஷயம் இல்லாது. ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வந்து 3 ஸ்டேஜ்ல 27 வருஷம் ஆண்டு அவன் வந்து காலமாக உலகத்துக்கு இல்ல உடனே உலகம் கேட்டாரு. எப்படி படிக்க 3 ஸ்டேஜ்ல 27 வருஷமா வந்து அவங்க கண்டிப்பா க்ளோஸ் பண்ணான் அல்லாஹ். ஐந்து மூலனா மீரா மூலம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதை என்னைக்கு நீங்க எப்படி முதல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வேற எதுவும் பெருசா கொடுக்க வேண்டிய இல்லை இல்லை. வேற விஷயம் என்னன்னாக்கா, என்ன பிரச்சனை பிள்ளைங்களுக்கு நமக்கு அப்படின்னு சொன்னா
குறிச்ச நேரத்தில் வீட்டுக்கு வர்றதில்லை. ஸ்டே அவுட் வெரி லேட் அட் நைட். சில பிள்ளைங்க எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுல இருக்கவே பிடிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப நேரம் சொல்றது, சில பிள்ளைங்களுக்கு வீட்டுல இருக்கவே முடியல. எனக்கு வந்து எடிக்கவே பிடிக்கல, இன்னொரு பிள்ளை சொல்றது நான் வெளியே போகவே பிடிக்கல. சர்வசாதாரணமான ஒரு பொருளை சொல்லிடுவாங்க, அது வந்து நேச்சுரல் மாதிரி ஆகி போடுது. Refuse to accept what you tell him to. நீ என்ன சொல்றியோ அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை, அவர்கள் மறுத்து விடுகிறார். ஏன்னா நீ சொல்ற அவுட்டேட்டர், உனக்கு எனக்கு தெரியாது. உன் பிள்ளை நீ வளர்ந்து புரிஞ்சுக்கல, உன் பிள்ளை வளர்ந்து விட்டான், நீ இன்னும் சின்ன பிள்ளை நினைக்கிற. அப்படி என்ன, நான் வளர்ந்து விட்டேன், நான் உயர்ந்து விட்டேன், நான் படித்து விட்டேன், எனக்கும் உனக்கும் இடைவெளிகள் அதிகமாகி விட்டது. ஆகவே உன் பேச்சை கேட்கிறது அவசியம் இல்லை. இதெல்லாம் எல்லா வீட்டுல இருக்குதா இருக்குதா இல்லையா? எல்லா வீட்லயும் ஒவ்வொரு விஷயம் நான் ஒவ்வொரு வீட்டுல இருக்கும். அப்புறம் வந்து சோம்பேறித்தனம், அது கேட்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் சமாளிச்சு பேசுறது, இதெல்லாம் நான் யாரையும் தாக்கி பேசுறேன் ராஜாரி தம்பி, அப்புறம் என் மேல கல்லூரி சொல்லுவீங்க. அதெல்லாம் யாரையும் நான் தாக்கி பேசுறேன், உள்ள நிலவரங்களை நான் சொல்கிறேன். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுங்கன்னா, கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுறது இல்லை, வேற எதாவது ஃப்ரிட்ஜில் கப்போட்ல போய் எதையாவது பசிக்கும் போது ராத்திரி 11 மணி 12 மணி 1 மணிக்கு எதையாவது போய் தேர்றது. உணவு சாப்பாடு கொடுக்கும் போது உண்ணுறது இல்லை. சில பேர் சுத்தமா ஃபுல்லா வயிற்றுல கொட்டிக்கிறது. எப்படி இருக்குது, அப்படி இருக்குது. 11 மணி 12 மணிக்கு கப்போட்லையும் ஃப்ரிட்ஜையும் தேடி அலைகிறதும் அதிகமா இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பெற்றோருக்கும் இளைஞர்களுக்கும் இடைவெளிகள் அதிகமாகி ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் உள்ளாங்க. இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் இது ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ். இட் இஸ் மை ஐடியா. இந்த வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்துல வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல டச் போனெல்லாம் கிடையாது, இப்போ மொபைல் போன் வந்துச்சு. ஒருத்தன் வந்து மொபைல் பண்ணி அதே காலத்துல மொபைல் ப்ரோக்ராம் பண்றான் சில பேர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. இதுவே காரணமாக நாம் அவர்களை அனுசரித்து போக வேண்டும். அதற்கு நாங்கள் தீர்வு சொன்னால் சரியாக உள்ளது. அதற்கு இஸ்லாம் கூறும் தீர்வை அது சம்பந்தப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் மறுபடியும் தீர்வுகளை சொல்லுவார்கள். அதுக்கு முன்னதாக அந்த சில பரிசளிப்புகள் இருக்குது, அதை ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. முதலாவதாக சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மௌலானா மௌலவி KM இலியாஸ் ரியாசி MA, தலைமை இமாம் ஈத்கா மஸ்ஜித் மந்தவெளி, சென்னை மற்றும் ஜமாத் உலமா தமிழ்நாட்டினுடைய துணைச் செயலாளர் அவர்களுக்கு சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் சார்பில் இருந்து சிறப்பு செய்வார்கள். இது அவுட்டர் அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை கொடுத்திருந்த நம் சம்ஸ்லிஸ்லாம் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளரும் பேராசிரியருமான ஹாஜி MA அப்துல் காதர் சார் அவர்களுக்கு தலைவர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மௌலானா மௌலவி ஹைதர் அலி பாக்கவி அவர்களுக்கு சங்கத்துடைய துணைத் தலைவர் அவர்கள் சார்பில் இருப்பார்கள். அடுத்ததாக மௌலவி ஹாஃபிஸ் முகமது மீரான் காஷிஃபி அவர்களுக்கு சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.
இல்லை பேசலாம். இன்னும் 8 நிமிஷம் இருக்கு, 20 நிமிஷம் இருக்கா? இல்லை, அவர் பேச முடியாது. அடுத்ததாக சமூக ஆர்வலர் சகோதரர் இம்தியாஸ் அவர்களுக்கு சங்கத்துடைய துணை செயலாளர் அகமது அனஸ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இன்னும் கொஞ்சம் பேசுவா, பேசுவா பேசுவா. பரிசு கொடுக்கணும், 2-3 பரிசு கொடுக்கணும். இந்த சௌதாவுக்கு கட்டி டிக்கெட் செக். முதலாவதாக 2024-25 ஆண்டு 2025 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் காதர் மீதின் பள்ளியில் முதலிடம் பெற்ற முகமது ஆசிப் சன்னா முகமது மொஹிதீன் 451 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் பெற்றிருக்கிறார். அவரை அழைக்கிறோம். அதற்கு சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக 445 மதிப்பெண்கள் பெற்று அடுத்ததாக 445 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடம் பெற்றுள்ள கமாலுதீன் சன்னாப் செய்வதி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக காதர் மைதீன் பெண்ணில் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற ஃபாத்திமா MS டாக்டர் ஆஃப் முகமது சாலி 473 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு காதர் சார் அவர்கள் பரிசளித்து சிறப்பிப்பார்கள். ஃபாத்திமா வெறும் ஃபாத்திமா காதர் மீதீன் சாலி முகமது சாலி காதர் மீதீன் மாற்றி வச்சிருக்காரு. எடுத்து வச்சிடல காதல் மீதியில் ஃபர்ஸ்ட் கொடுத்து மாற்றிக்கலாம். தள்ளிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நாரே தக்பீர். அடுத்ததாக 470 மதிப்பெண்கள் பெற்ற ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன் அவர்கள். ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன் காதர் மைதீன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. வரல விட்டு வரல. ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன் இல்ல வச்சிருந்தேன். அடுத்ததாக அதே மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் ஜஸ்ரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன். இல்ல வேற. அடுத்ததாக 3வது மதிப்பெண் அஃப்ரா டாக்டர் ஆஃப் ஆரிஃப் 469 மதிப்பெண்கள். காதர் சார் தம்பி மேல தம்பிக்கு மேல
ஆஃப்ரா. மாத்தி கொடுங்க, மாத்திக்கிறேன். नारे तकबीर। அடுத்ததாக 469 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஹம்சா அவர்களுடைய மகளார் ஹலீமா. சரி, नारे तकबीर। நன்றி சார். அடுத்ததாக பரிசீலனை வந்ததற்காக சங்கத்துடைய துணைத் தலைவர் சரத்வின் காக்கா அவர்களை அழைக்கிறோம். இமாம் சாபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 484 மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பெற்றுகிறார் அப்துல் ஜலீல் அவர்களுடைய மகளார் அஸ்ரா ஃபாத்திமா. அடுத்ததாக 476 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடம் பெறுகிறார் அகமது இப்ராஹிம் அவர்களுடைய மகனார் ஜைனா அகமது இப்ராஹிம். नारे तकबीर। அடுத்ததாக 474 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடம் பெறுகிறார் முகமது ரஃபீக் அவர்களுடைய மகள் நசீம் ஃபாத்திமா. नारे तकबीर। அடுத்ததாக பரிசுகளை ஹைதர்லி மௌலானா அவர்கள் வழங்குவார்கள். காதர் மைதீன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதலிடத்தை 510 மதிப்பெண்களுடன் அப்துல் ஹக்கீம் அவர்களுடைய மகனார் மஹமூத் ஹசன் பெறுகிறார். नारे तकबीर। அடுத்ததாக 505 மதிப்பெண்களுடன் ஜியாவுதீன் அவர்களுடைய மகனார் முகமது வசீருதீன் அவர்கள் பெறுகிறார் 2ஆம் இடம். ஜியாவுதீன் அவர்களுடைய மகனார் முகமது வசீருதீன். नारे तकबीर। அடுத்ததாக பரிசுகளை சங்கத்துடைய செயலாளர் எம்ஐ அன்சாரி அவர்கள் வழங்குவார்கள். காதர் மீதின் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதலிடத்தை 551 மதிப்பெண்ணுடன் நசீர் அகமது அவர்களுடைய மகளார் சஃபியா. नारे तकबीर। அடுத்ததாக 539 மதிப்பெண்களுடன் ஆசிஃப் அகமது அவர்களுடைய மகளார் ஆஷிஃபா மைமூன் அவர்கள். नारे तकबीर। அடுத்ததாக 538 மதிப்பெண்களுடன்
ஷேக் நசுருதீன் அவர்களுடைய மகளார் சுஹைனா அவர்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக இந்த பரிசுகளை அஃப்வாவின் தலைவர் தமீம் காக்கா அவர்கள் வழங்குவார்கள். முதலாவதாக இமாம் ஷாஃபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 583 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடிக்கிறார் அப்துல் குத்தூஸ் அவர்களுடைய மகன் முகமது அவர்கள். இந்த பரிசை அவருடைய உறவினர் அனஸ் அவர்கள் பெறுவார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக 583 மதிப்பெண்களுடன் முதலாம் இடத்தை பகிர்ந்து கொள்கிறார் அகமது தாகா அவர்களுடைய மகனார் முகமது ஜைன் அவர்கள். இரண்டாம் பரிசை 562 மதிப்பெண்களுடன் சாவுல் ஹமீத் அவர்களுடைய மகளார் சுமையா அவர்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக மூன்றாம் பரிசினை 560 மதிப்பெண்களுடன் முகமது சிராஜுதீன் அவர்களுடைய மகளார் நசீமா அவர்கள். சிஃபா கொடுக்கணும். சிஃபா யார்? சிஃபா மருத்துவனுடைய டைரக்டர் இம்தியாஸ் காக்கா அவர்களை மேடை கிடைக்கிறோம். யார் அதை கொடுத்தணும். 6 பேர் தான். யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? யார் நீங்க கொடுத்தீங்க? சிஃபா மருத்துவமனை பாரா மெடிக்கல் கல்லூரியில் சிறப்பிடம் பெற்றமைக்காக இந்த பரிசினை சங்கத்துடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். 2022-24ஆம் ஆண்டில் DHA பிரிவில் முதல் மதிப்பெண் பெறுகிறார் அப்துல் ஜப்பார் அவர்களுடைய மகளார் தஸ்லீமா அவர்கள். நாரே தக்பீர். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக முகமது அபுபக்கர் அவர்களுடைய மகளார் ஹஃப்னா DHA அவர்கள். சமூக ஆர்வலர் இம்தியாஸ் அவர்கள் வழங்குவார். நாரே தக்பீர். அடுத்ததாக 2023-2025ஆம் ஆண்டில் ஆல் ரவுண்டராக சிறப்பிடம் பெற்றார் சாவுல் ஹமீத் அவர்களுடைய மகளார் சுமையா.
பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அகமது கபீர் அவர்களுடைய மகளார் மெஹபூபா ஃபாத்திமா அவர்கள் DHA. அடுத்ததாக 2024-2026 ஆண்டுக்கான பரிசுகள் DHA பிரிவில் முதல் மதிப்பெண் பெறுகிறார் ராசிக் அகமது அவர்களுடைய மகளார் ஃபசீஹா. नारे तकबीर। அடுத்ததாக DMLT பிரிவில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அகமது அனஸ் அவர்களுடைய மகளார் முஹிப்பா. இப்போ மகளிர் குழுவினர் இருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும். மகளுக்கு அப்புறம் தொடர்ந்து தேடி வழங்கப்பட்டு இருக்கும். அதனால வெளியே போய் நலச்சங்கம் டிசம்பர் 3 இயக்கத்தின் பட்டுக்கோட்டை ஒன்றிய தலைவராக செயல்பட்டு வருகிறார். கடந்த கொரோனா காலங்களில் சுமார் 200 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு இவரது பொறுப்பில் நிதி திரட்டி சங்கம் சார்பாக வழங்கியுள்ளார். நமதுவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் உதவி பெற இவர் முயற்சி எடுத்துள்ளார். பிராய்லர் கோழி கடை நடத்தி வரும் இவர் தனது சொந்த செலவில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்துள்ளார். கடந்த 10 வருடத்திற்கு மேலாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இவர் எந்த நேரத்தில் அழைத்தாலும் சுயநலம் இல்லாமல் உதவி செய்வார். இவரது சேவையை பாராட்டி துஆ செய்து சங்கம் இவரை கௌரவிக்கிறது. அகமது அசரப் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மௌலானா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். உதவிகளை செய்வார். இந்தியாவில் பணிகளுக்கு இருக்கிறதா பிரதான விஷயத்தையும் பிரதான எண்ணங்களையும் அதிரை ஜாஃபர், அதிரை மன்சூர் கட்டா, 2 பேரும் யூடியூபர்ஸ். எல்லாம் 2 பேருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்பா. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவசியம் அது. அப்பதான் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். என்ன சின்ன பீஸா Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.